ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் உள்ள ஒரு அழகான கோவை குற்றாலம் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுற ஒரு இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவையிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வர்ற இந்த சிறுவாணி அணை இங்கே இருக்குது. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வனத்துறை கட்டுப்பாட்டில் இந்த இடம் இருக்குது. பேருந்துகள் இங்கே தனியாக இயக்கப்படுது. 5 மணிக்கு மேலே யாரும் இங்கே பேருந்துகள்லையும் சரி கார்லையும் சரி பயணம் செய்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் காலையிலேயே போனீங்க அப்படின்னா வனத்துறையோட அனுமதி பெற்று இந்த இடத்த பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வாரம் ஃபுல்லாகவே கோயம்புத்தூரை சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோவை குற்றாலம் அப்படிங்கிறது சில டயத்தில் அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் இந்த டயத்தில் போகும்போதுமே அதுதான் நடந்துச்சு. அதனால் நீங்கள் முன்பதிவு செஞ்சுட்டு அங்கே கேட்டுக்கிட்டு போங்க. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல சூப்பரான இடம் தான் இது. இயற்கை எழில் கொஞ்சம் இடமா இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். இந்த கோவை குற்றாலம் அப்படிங்கிறது சிறுவாணி மலைகளின் கிழக்கு சரிவில் அடிவாரத்துக்கு சற்று மேலே அடர்ந்த மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த அருவி கரடு முரடா ஆபத்தான வழியில் ஒரு சிறிய அருவியாக வந்துக்கிட்டு இருக்குது. இது சற்று அகலமாகவும் குறைந்த உயரத்திலிருந்தும் இந்த தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த சிறுவாணி மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கிழக்கு சரிவில் நொய்யல் ஆற்றில் உருவாகும் சிற்றாறுகள் ஒன்றான பெரியாற்றில் தான் இந்த அருவி உள்ளது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீரோட்டம் குறைவாக தான் இருக்கும். அதால் எல்லா டைமும் இங்கே போய் குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அடிவாரத்தில் வனத்துறை மூலம் இயக்கப்படும் வண்டியில் மட்டுமே செல்ல முடியும். எல்லாராலையும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெயில் காலங்களில் இப்பகுதியில் நல்ல குளிர்ச்சியான காற்றையும் குளிர்ந்த நீரையும் இந்த இடம் தருது. அப்படிங்கிறதுனால நிறைய பேர் சுற்றுலாவுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இது முக்கியமாக கோவையில் ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்குது. இங்கே பார்த்திங்கன்னா பல வகை பறவைகளும் விலங்குகளும் ஒருங்கே காணப்படும். அதோட இன்னொன்று என்னென்னா இங்கே குரங்குகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் போகும்போதே பார்க்கலாம். நாங்கள் காரில் போகும்போதும் குரங்குகளெல்லாம் சுற்றிக்கிடுச்சு. நம்மள்டேருந்து மனிதர்கள்டேருந்து தானே நம்ம குரங்குலேருந்து தானே வந்தோம் அப்படின்ட்டு நம்ம அது கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். போனியெல்லாம் பார்க்கலாம். நிறைய குரங்குகள் இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்க இடம்தான் கோவை குற்றாலம் போகிறதுக்கு பக்கத்தில் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா குரங்குகளோட அட்டகாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இங்கே வந்து நீங்கள் கார் கண்ணாடியெல்லாம் திறந்துட்டு போனீங்க அப்படின்னா அது உள்ளரிக்க ஜாலியாக உட்காந்துருக்கும். அதால் எப்போவுமே க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போகிறதுக்கு உள்ளரிக்க அனுமதி இல்லை, இப்போதைக்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதால் சரி ஓகே, நம்ம வெளியிலேருந்து மட்டும் பார்க்கலாம், குளிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு ஆறுலேயே போய் இறங்கி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இறங்கலாம்னு பார்த்தா நம்ம ஆள் விட மாட்டேங்கிறாரு. நான் இருக்கிற ஏரியாவில் நான் தாண்டா பெரிய ரவுடிங்கிறது மாதிரி சுற்றி சுற்றி வந்தார். பசங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா அது இப்படி சுற்றி வருது அப்படின்ட்டு ஒரே சந்தோஷத்தில் அதை என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க வந்து விரட்டி விட்டாங்க. இந்த மரத்தில் பாருங்கள் சுற்றி வர மொச்சிக்கிட்டு இருக்குது, அது எங்கிட்டுமே இறங்க விடாமல் இருக்குது. அதால் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு அப்புறமா கண்ணாடியெல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு அப்படியே போனோம். இறங்கி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி வர காடும் மலைகளும் இருக்குது. அப்படியே இந்த தண்ணி வந்து மலையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. நேரம் இங்கே சுட சுட பஜ்ஜி டீ எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு போய் நீட்டாக குளிக்கலாம். நிறைய பேர் குளிக்கிறாங்க இங்கே, ஏன்னா மேலே அனுமதி இல்லை அப்படின்னவே சரி நம்ம கிடைக்கிற இடத்துல ஜாலியாக குளிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் இங்கேயே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்குறேங்க எப்படி அருவி வந்துக்கிட்டு இருக்குன்ட்டு, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இயற்கையோடு வர்றது. அதால் இங்கே வந்து மக்கள் வந்து கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா லாங் ட்ரைவ் வந்துட்டு ஒரு 35 கிலோமீட்டர்கிட்ட இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து வந்து அப்படியே குளிச்சுட்டு நிறைய மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு நீங்களும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு இதான் ஃபஸ்ட் டைம், அதால் நல்லா தான் இருந்துச்சு இந்த இடம்லாம். ஒரு புதுமையான பயணமாக இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி குரங்கு சுற்றிக்கிட்டே தான் இருக்குது எப்படா அப்படின்ட்டு. இங்கே நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய இடம் இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. கோயம்புத்தூர் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு இடம் கிடையாது, சுற்றி வர நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கோயம்புத்தூரில் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக எது நல்ல பிளேஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலும் சொல்லுங்கள். இந்த இடம் நல்லா இருக்குது, போகலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்து வர்ற வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல இடமா பார்க்கலாம். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அரசு பஸ் போய்கிட்டுருக்குது, இதுலேயும் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு தான் போய்கிட்டுருக்காங்க. அதால் இங்கே வர்றதுக்காக அரசாங்கம் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்காங்க. கார் பைக் இப்படின்னு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.